வணக்கம். பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே. பாக்கியராஜ். இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது, தமிழ்நாடு பிறப்பு இறப்பு பதிவு விதிகள் 2025 என தமிழ்நாடு அரசு ஏற்கனவே போடப்பட்டிருந்த விதிகள் 2000 என்பதிலிருந்து புதிதாக 2025 என திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அது பற்றிய விஷயங்களை வாங்க பார்க்கலாம். 28/8/2025 அன்று செய்தித்தாளில் வரப்பட்ட தகவல்கள்தான் இவை. பதிவேடுகளில் திருத்துவதை தடுக்க பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு விதிகள் மாற்றம். சென்னை, ஆகஸ்ட் 28. தமிழ்நாடு அரசு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு விதிகளை 25 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றி உள்ளது. பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேடுகளில் திருத்தம் செய்வதை தடுப்பதற்காக, குறிப்பாக பள்ளி சேர்க்கைக்காக பிறந்த தேதியை மாற்றுதல், பாஸ்போர்ட்டிற்காக இடத்தை மாற்றுதல் அல்லது அரசு சேவைகளை நீண்ட காலம் பெறுவதற்காக பிறந்த மாதத்தை மாற்றுதல் போன்றவற்றை தடுக்க இந்த சட்டம் மாற்றப்பட்டுள்ளது. தவறான பயன்பாடு, தாமதம் மற்றும் டிஜிட்டல் பதிவேடு மேம்படுத்தலை எளிதாக்குவதற்காக புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆளுநரால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு விதிகள் 2025 2000 ஆண்டு விதிகளை மாற்றி அமைத்து மருத்துவமனைகள் 21 நாட்களுக்குள் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு செய்ய வேண்டும் என்பதை கட்டாயமாக்கியுள்ளது. மாநிலத்தில் ஆண்டுக்கு 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட பிறப்புகள் பதிவு செய்யப்படுகின்றன. 21 நாட்களுக்கு மேல் தாமதமானால் ரூபாய் 100 அபராதம் விதிக்கப்படும். ஒரு வருடத்திற்குள் பதிவு செய்யப்படாவிட்டால் ரூபாய் 200, அதற்கு மேல் தாமதமானால் ரூபாய் 500 அபராதமும் மாஜிஸ்ட்ரேட் ஒப்புதலும் தேவைப்படும். புதிய சட்டம் இதை கட்டாயமாக்கி நிறுவனங்களுக்கு எதிராக குற்றவியல் தண்டனைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒரு நிறுவனம் 12 மாதங்களுக்குள் பிறப்பு அல்லது இறப்பை பதிவு செய்ய தவறினால் முதல் முறை ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் அல்லது பதிவு அதிகாரியின் முடிவின் அடிப்படையில் வழக்கு தொடரப்படும். வீட்டில் நடக்கும் பிறப்பு மற்றும் இறப்புகளை உள்ளடக்க குடும்ப தலைவர்கள், உறவினர்கள், தத்து, உயிரியல் பெற்றோர்கள் பதிவு செய்ய அனுமதிக்கப்பட்டு சான்றிதழ்கள் மின்னணு முறையில் வழங்கப்படும். இந்த சட்டம் அனைத்து நிறுவனங்களுக்கும் குறிப்பிட்ட காலத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பதை கட்டாயமாக்குவதாகவும், இது மாநிலத்தின் டிஜிட்டல் பதிவேட்டை மேம்படுத்தி பதிவேடு திருத்தம் தொடர்பான குற்றங்களை தடுக்கும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.